வணக்கம், ஹாய் ஆல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் திருவாதிரை திருநாளுக்கு திருவாதிரை களியும் 7 காய் கூட்டும் தயாரிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஜென்ரலாக திருவாதிரை களி அண்ட் 7 காய் கூட்டு திருவாதிரை திருநாள் அன்னைக்கு நம்ம சிதம்பரம் நடராஜருக்கு பண்ணி படைப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெடிகாலையிலேயே நம்ம பண்ணி படைப்போம். மார்கழி மாதம் ஜென்ரலாக அது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மாதம் தேவர்களுக்கு. அதனால எல்லா தேவர்களுமே சிதம்பரம் நடராஜரை பார்க்க வராங்க, எல்லா கடவுளர்களுமே சிதம்பரம் நடராஜரை பார்க்க வராங்க அப்படின்னு பெரியவங்க ஒரு ஐதீகத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெடிகாலையில் இது செஞ்சு படைக்கிறதுனால இது எப்படி நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷனோட குவிக்காக வெடிகாலையிலேயே செஞ்சு படைக்கலாம், அதுவும் மார்கழி மாத குளிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னி கான்செப்ட். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க. மார்கழி திருவாதிரை திருநாள் விடிகாலை நைவேத்தியத்துக்கு கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷனோட எப்படி களி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல் நாளே 1 கப் அளவு பச்சரிசி, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, ரெண்டையும் ஒரு அடிகனமான வாணலியில் போட்டு அதை நல்லா அப்படியே ட்ரை ஃப்ரை பண்ணலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த பாசிப்பருப்பு நல்லா செவந்து வரணும், வீடியோவில் தெரிகிற மாதிரி. இதை நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சி கண்டெய்னரில் போட்டு பல்ஸ் மோட் மாத்திரம் யூஸ் பண்ணி ரவையாக அப்படியே பொரிச்சிக்கலாம். இது அப்படியே முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்த உடனே நம்ம இந்த அரிசி பருப்பு கலவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா 2 வாட்டி களைஞ்சிட்டு 1/4 கப் அரிசி பருப்பு ரவை கலவைக்கு 2.5 கப் தண்ணி போட்டு இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு விசில் போட்டு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 3 விசில்ஸ் ப்ரெஷர் சப்சைட் ஆனோடனே திறந்து பார்த்தோன்னாக்கா நம்மளோட அரிசி பருப்பு ரவை கலவை அப்படியே பியூட்டிஃபுல்லாக வெந்து வந்திருக்கும். மீன்வைல் ஒரு வாணலியில் 1/4 கப் அரிசி பருப்பு கலவைனா 2.5 கப் நான் பாகுவெல்லம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக தண்ணி போட்டு அது நல்லா கொதிச்சு வரைச்சி, அதாவது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரைச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உலோக வடிகட்டியில் அந்த வெள்ளை நீரை தூசு நீங்க வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் முதல் நாளே செஞ்சு வச்சிடலாம். வெடிகாலை நைவேத்தியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்ல அரிசி பருப்பு வெந்த கலவை நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு வாணலியில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகட்டும். திராட்சை காய்ந்த திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்தாச்சு. இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சதான அந்த அரிசி பருப்பு ரவை கலவையை கொஞ்சம் நெய்யில் போடலாம். போட்டுட்டு அப்படியே அதை நல்லா உதுத்து விட்டு அந்த நெய்லேயே ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். நல்லா அப்படியே நெய்யில் அதை பெரட்டின உடனே அப்படியே இந்த மாதிரி ரவை கலவையை நல்லா பெரட்டியாச்சு. நம்ம ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம பெரட்டினாலே போதுமானது. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிறதான அந்த வெள்ளை நீரை இதுக்கு ஊற்றலாம். ஊற்றி அப்படியே எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் நல்லா அப்படியே அதை கலரி விடலாம். ஒரு சிட்டிகை சுக்குத்தூள் ஒரு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். அதை அப்படியே ஒன்றா நல்லா கலந்து விடலாம். மீன்வைல் இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக நெய் போட்டு அதில் தேங்காய் துருவல் தேவையான அளவு வறுத்தெடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக அந்த தேங்காய் துருவல் வறுபட்ட உடனே அதை இந்த களி கலவையோட நம்ம போடலாம். நல்ல அடுப்பை மீடியம் லோ ஹீட்லேயே வச்சு எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் அதை அப்படியே நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தாக்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பட் ஆஸ் இட் இஸ் இது அப்படியே நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அது சூடு ஆறின உடனே நம்ம அப்படியே கவுத்துட்டு அதுக்கு மேலே வறுத்து வச்சதான முந்திரி திராட்சை கலவையை வச்சு விடிகாலையிலேயே திருவாதிரை திருநாளுக்கு சிதம்பரம் நடராஜருக்கு நைவேத்தியம் செய்யலாமே.